அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். நம்ம வீடியோ போட்டு கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு நாளத்தும் நடக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் வீடியோ வந்து போடலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக பார்த்துடலாம், ஓகேங்களா? சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி விட்ட பிஜி செகண்ட் லிஸ்ட். பிஜி வந்து ஆல்ரெடி வந்து போஸ்டிங் போட்டுட்டாங்க 2022 வந்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில அந்த கோட்டாஸ்க்கு வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஒரு 8 மேஜருக்கு சும்மா கொஞ்சம் குறைவான போஸ்டிங்ஸ் தான். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி விட்டுருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நம்ம நேற்றே வீடியோ போடலான்னு நினச்சோம், இருந்தாலும் நேற்று போட முடியல, அதனால் வந்து இன்றைக்கி வந்து போடுறோம், ஓகேங்களா? தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் 2ல் வந்து 3192 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான கேசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம எப்போ வந்து எதிர்பார்க்கலாம், எதனால் டிலே ஆச்சு, அதுக்கு ரெமிடி எப்படி கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்கக்கூடிய டிஆர்பி வந்து பேப்பர் 1க்கு அந்த 1000 போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா? 1768 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து 1000 போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க. ஸோ அது வந்து என்னென்ன கோட்டா படி நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து விட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிஜி செகண்ட் லிஸ்ட். பிஜியில் வந்து ஒரு 8 மேஜருக்கு வந்து குறைவான லிஸ்ட்டு தான். அதாவது வந்து ஒவ்வொரு மேஜருக்கு 6 பேர், அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 13 பேர்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் 2 பேர் இப்படி தான் வந்து லிஸ்ட் விட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து விட்டுருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா வந்து இந்த கேட்டகரி 3F3, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷுவல், இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து விட்டுருக்காங்க பிஜி. ஸோ யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க வந்து உங்களுடைய நம்பரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஆர்பியில், ஓகேங்களா? பிஜி இது 2022 ஆண்டு நடத்தின எக்ஸாமுக்கு, ஓகேங்களா? அந்த பிப்ரவரியில் எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. 2022 அக்டோபர் 18, ஞாபகம் சரியாக இருந்தால் அக்டோபர் 18ஆம் தேதி வந்து போஸ்டிங் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி விட்டது. செகண்ட் வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன். டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் 100% நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ்டு டைம் டேபிள் கண்டிப்பாக வந்து வரும், ஓகேங்களா? ரிவைஸ்டு, ஏன்னா டெட்டை பற்றின அறிவிப்பு வந்து இல்லை. அதே மாதிரி பேப்பர் 1 பற்றின அறிவிப்பு வந்து இல்லை. எல்லாருக்குமே உலகறிந்த, தமிழ்நாடு அறிந்த விஷயம். பேப்பர் 1க்கு வந்து 13,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பேப்பர் 1க்கு வந்து இருக்குன்றது, ஓகேங்களா? இன்னும் ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா இன்னும் எக்கச்சக்க காலி பணியிடம் வந்து வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க பேப்பர் 1 வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு டைம் டேபிள் விட்டுருக்கக்கூடாது. ஆனால் கவனக்குறைவால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவைஸ்டு டைம் டேபிள் கண்டிப்பாக வந்து விடுவாங்க, ஓகேங்களா? ஸோ டிஆர்பி போட்டு அதே மாதிரி டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து டெட் ப்ரொமோஷனுக்கும் டெட் வேணும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டு இருக்க பட்சத்தில் வந்து அது ஏரிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வீக் வந்து அட்டார்னி ஜெனரல் 20ஆம் தேதி வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து ஆஜராகி பேசிட்டாரு. நாளைக்கு வந்து ஏரிங் வந்து இருக்குது. நாளைக்கு 27, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரிங் வந்து இருக்குது. நாளைக்கு வந்து ஃபைனல் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து எப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வந்து அவங்க வந்து நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க. நீதியரசர்கள் வந்து நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அது வந்து டெட் இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் வந்து இப்போ எல்லாருக்குமே ப்ரொமோஷனுக்கு வந்து சீனியர்ஸ்க்கெல்லாம் வந்து டெட் வேணுன்றதுனால டெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக அரசாங்கம் விரைவில் வந்து செய்வாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் வேணுன்றதுக்குள்ள ஒரு டெட்டை வந்து வச்சு அதில் வந்து சீனியர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சா தான் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து போக முடியுன்ற பட்சத்தில் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட்டுக்காக தான் வந்து இருக்கும். டெட்டுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த டெட்டை வந்து டிஆர்பி ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சிறிய கவனக்குறைவால் வந்து பேப்பர் 1 டெட்டை வந்து அவங்க கன்சிடர் வந்து பண்ணல. அதுக்கடுத்து பேப்பர் 2 நம்ம சொன்ன விஷயம். பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணியாளர்கள், அதாவது ஆல்ரெடி வந்து பள்ளிக்கல்வித்துறையில் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி பிஓ ஆஃபீஸ்லேருந்து, ஏஓ ஆஃபீஸ்லேருந்து, ஏஓ பிஓலாம் ஒன்று தான், டிஓ ஆஃபீஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஓ ஆஃபீஸ், இது எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜூனியர் ரெசிடெண்ட் வந்து அவங்க வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சிருக்கவங்க, அதே மாதிரி பிஜி முடிச்சிருக்கவங்க வந்து பேப்பர் 2 பொறுத்தவரை டெட் வந்து யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 10% வந்து உள்ஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க பிஜிக்கு. அவங்க வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 100 போஸ்டிங் போட்டாங்கன்னா 10 போஸ்ட் வந்து ஆல்ரெடி செகண்ட் கிரேடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் பிஜியா. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அதுலேருந்து 2% தான் எடுத்து ஜூனியர் ரெசிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிஜிக்கான தேர்வு பட்டியலும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 300 பேருக்கான லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து டெட்டு யாரெல்லாம் வந்து டெட் குவாலிஃபைடு ஆகிட்டு ஜூனியர் ரெசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களோட லிஸ்ட் வந்து கேட்டுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
கடந்த அந்த 2011 அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரலையுமே இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த வேக்கண்ட்டும். சார் அதில் வந்து எங்களுடைய அந்த 3192 அது வந்து இன்க்ளூட் ஆகுமா சார் இது எல்லாமே சேர்த்துன்னா? இந்த 3192 வந்து இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே சேர்த்து தான் இப்போ வந்து போட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இன்னும் வந்து கூடுதலாக வந்து பணியிடங்கள் வந்து ஒதுக்குவாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில மேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து கேண்டிடேட் வந்து இல்லாமல் ஒரு சில கோட்டாஸ், ஓகேங்களா, அதாவது ஒரு சில கோட்டா ஸ்பெஷல் கேட்டகரிக்கெல்லாம் கேண்டிடேட் வந்து இல்லாமல் அது செகண்ட் லிஸ்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஆர்பி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்து வரும். இப்போ வந்து இவங்களுக்கு ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து இந்த கடந்த ஒரு வாரமாக ஒரு 5 நாளாக வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்கிறதுனால மேபி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பேப்பர் 2 யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3100 யாருக்கெல்லாம் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கோ, யாரெல்லாம் வந்து செலக்டட்னு லிஸ்ட் வந்திருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏப்ரல் மாதத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஏப்ரல் மாதத்தில் வந்து அரசாங்கம் வந்து போடலை அப்படின்னா வந்து ஜூன் மாதத்தில் கட்டாயமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அதுக்கடுத்து வந்து ஆல்ரெடி எழுதுன அந்த 1768 ப்ளஸ் ஒரு 1000 2768 பேர் வந்து எழுதுன அந்த செகண்ட் கிரேடுக்கு வந்து கீ கூட வந்து விடலை. ஓகேங்களா? ஆனால் அது சார்ந்த வந்து ஒரு சில அந்த மைனாரிட்டி கேசஸை தவிர மற்றது எல்லாமே எதுவுமே வந்து அதில் வந்து பெருசாக ஒன்றும் கேசஸ் வந்து இல்லை. கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கு தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுவும் அமைச்சு பணியாளர்கள் போட்ட கேஸ் தான். அதுவும் முடிவுக்கு வந்ததுனால இதோட சேர்த்து ஒரு 10 நாள் 15 நாள் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்குற பட்சத்தில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு 1000 போஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்கன்னா அதுக்கான அந்த ப்ரியாரிட்டி அதுக்கான அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம், அதாவது கோட்டா வைஸ் ஓசி எவ்வளோ, பிசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோ எல்லாமே வந்து விட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் பிடிஎஃபாக வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி இதில் வந்து நம்ம இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோட்டா உமனுக்கு வந்து 50% அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து தமிழ் மீடியம் 20%, பிஹெச் வந்து 4%, டெஸ்டியூடு விடோ அதாவது ஆதரவற்ற விதவைக்கு வந்து செகண்ட் கிரேடில் வந்து 10%. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனே பார்த்துருப்பீங்க. மற்ற எந்த நோட்டிஃபிகேஷனும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து கிடையாது. ஐ மீன் நான் சொல்கிறது டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில். ஓகேங்களா? டிஎன்பிசிலலாம் உண்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5% வந்துலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவைட் பண்ணி அந்த 1000 வந்து பிரித்து ஐ மீன் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த 2768 மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்னும் ஒரு 700 to ஒரு 1500 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கு? செகண்டரி கிரேடுக்கு. ஸோ இந்த செகண்டரி கிரேடும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம வந்து போஸ்டிங் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க, இந்த அதாவது டெம்பரரி ஒர்க்கர்ஸ் நாட் டீச்சர், அதாவது டீச்சரில் வந்து கிடையாது, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வந்து ஜாபை வந்து பர்மனெண்ட் பண்ணி சொல்லி கேட்டதுனால பழைய அதாவது வேறு டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டெம்பரரி ஐ மீன் எம்ப்ளாயீஸும் வந்து வந்து வெளியே அனுப்பிட்டு புதுசாக வந்து போஸ்டிங் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டே வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து விரைவில் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸாக வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏப்ரல் டு ஜூன் மாதத்துக்குள்ளே நடந்துடும். ஏப்ரலில் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நிதி நிலைமையை வந்து காரணம் காட்டினால் ஜூன் மாதத்துக்கு வந்து தள்ளி போகலாம். ஆனால் மேக்ஸிமம் ஏப்ரல்லே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு போடுற அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா செவி வழி செய்தி தான். ஓகேங்களா? ஸோ நடக்கலாம், கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்டரி கிரேடுக்கு கீ ப்ளஸ் வந்து போஸ்டிங்ஸ் வந்து விரைவில் வரப்போகுது. அதே மாதிரி பிடி 3192 பேருக்கு வந்து விரைவில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க இந்த ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து நான் முடிச்சுட்டு உடனே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜி செகண்ட் லிஸ்ட் இன்றைக்கி வந்திருக்கு, அது வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி டிஆர்பியில் வந்து அவங்க விட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து மாற்றி ரீநோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வரும். அதில் வந்து டெட்டு ப்ளஸ் வந்து ஐ மீன் வந்து பேப்பர் 1க்கான அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்டுக்கான அந்த இதெல்லாம் வந்து விடுவாங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விரைவில் வந்து கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அதே வேகத்தில் வந்து நல்லா படிச்சுட்டே இருங்க. நிச்சயமாக வந்து ஒரு நாள் நமக்கும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.